Hello student, 12th standard, exercise 1.2, question number 2ல subdivision number 1, row reduction method base பண்ணி rank வந்து find பண்ணும். rank find பண்ணுறதுக்கு given matrix A சொல்லி எடுத்துக்கலாம். இதோடைய ஆர்டரை பார்ப்போம். R1, R2, R3, C1, C2, C3, C4. அப்போனா 3 cross 4ங்கிற ஃபார்மெட் இருக்கு. இப்போ இதை வந்து ரோன்னு சொல்லுவோம். ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ அப்படின்னா வந்து இதுல எது மினிமம் வேல்யூ இருக்குதோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல், லெஸ் தன் ஆர் ஈக்குவல். மினிமம் வேல்யூ வந்து 3, ஒன்று 3யா இருக்கணும், இல்லாட்டி 3யை விட கம்மியா இருக்கணும். இந்த மாதிரி 3 cross 4 இருக்கும்போது மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ ரோங்கிறது வந்து என்ன வந்து, அதாவது ரோ ஆஃப் ஏ அப்படின்னா ரேங்க் மேட்ரிக்ஸ். ரேங்க் மேட்ரிக்ஸ் உடைய சிம்பிளத்தை ரோ ஆஃப் ஏன்னு சொல்றோம். ஏன்னு சொல்லி இதை எடுத்திருக்கோம். ரோ ஆஃப் ஏனா தரம், அதாவது ரேங்க் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்றோம். ரேங்க் மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் என்னன்னா ஒன்று 3யா இருக்கணும், இல்லாட்டி 2வா இருக்கணும், இல்லாட்டி 1ஆ இருக்கணும். இதுக்குள்ள ரேங்கினுடைய வந்து ஆர்டர் நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரேங்க் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டயகனல் கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா 0வா மாத்திட்டோம்னா நமக்கு வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எச்சலான் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த ரோ எச்சலான் ஃபார்மேட்ல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதுதான் ரேங்குடைய ஆன்சரை டிசைட் பண்ணும். ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டுமே இங்க நடந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ஆ இருந்தா இந்த ப்ராசஸிங் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1ஆ இல்லாத பட்சத்துல செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டோ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்டோ 1ஆ இருந்தா இன்டர்சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த டிவைட் பண்ணியோ மல்டிப்ளை பண்ணியோ நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ 1ஆ இருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸா வச்சுக்கிட்டு செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் நம்மளால 0வா மாற்ற முடியும். 0வா மாத்துறதுக்கு ப்ராசஸிங் நம்ம எடுத்துக்கலாம். R2ல ப்ராசஸிங் நடக்குது. R2வை 0வா மாற்ற போறோம், R3யை 0வா மாற்ற போறோம். அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 என்ன கொடுத்தா இது 0வா இது 0வா மாறும் பார்க்கணும். R1ல என்ன கொடுத்தா R2 0வா மாறும், -2 R1. R1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -2 + 2 0வா மாறும். அதே மாதிரி R3 இம்ப்ளைஸ் R3 வந்து 5 இருக்கு. அப்போ R1ல என்ன கொடுத்தா இது 0வா மாறும் சொல்லி பார்க்கணும். அப்போ R3 -5 R1. எந்த இதை ஃபிக்ஸா வச்சிருக்கோமோ அது இந்த மாதிரி ரைட் சைடு ஆகும், இது இந்த சைடு லெஃப்ட் சைடு கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸிங் நடக்காது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரோ ப்ராசஸிங் நடக்கல, அது அப்படி எழுதிங்க 1 1 1 3. செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் ப்ராசஸிங் நடக்குது. அந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ரைட் பண்ணிக்கலாம். அதனால வெயிட்டிங்ல வச்சிடலாம். ரஃப் ஒர்க்க சைடு எழுதிக்கலாம். ரஃப் ஒர்க் R2 இம்ப்ளைஸ் R2 -2 R1. அப்போ R2ங்கிறது நமக்கு என்ன இருக்குது, R2 ரைட் பண்ணுங்க. R2 வந்து 2 -1 3 4. நெக்ஸ்ட் -2 R1. R1 -2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, -2 -2. நெக்ஸ்ட் -2, நெக்ஸ்ட் -2, நெக்ஸ்ட் -6. இதை சிம்பிளிஃபை பண்ணிருங்க. 0 -3, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் -2. இது எங்க வரணும், R2க்கு வரணும். அப்போ R2ல ரைட் பண்ணிருங்க. 0 -3 1 -2. நெக்ஸ்ட் R3 இம்ப்ளைஸ் R3 -5 R1. இப்போ R3 ரைட் பண்ணிக்கங்க. R3 என்ன இருக்கு பாருங்க, 5 -1 5 -1 7 11 -5 R1 -5 R1. R1 -5 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, -5 -5 -5 -15. சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 0 -6 2 -4. இது எங்க வரணும், நமக்கு வந்து R3க்கு வந்துடும். அப்போ R3 ரைட் பண்ணிடுங்க. 0 -6 2 -4. இதுல இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவலன்ட் சிம்பிள் எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஃபிக்ஸா வச்சு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸா வச்சு இது ரெண்டையும் 0வா நம்ம மாத்திட்டோம். இப்போ
ஃபர்ஸ்ட் டயக்ராம்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். இதுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் அப்ப இது ஜீரோவா மாத்தணும். அப்ப செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸரா வச்சு இதை ஜீரோவா மாத்த போறோம். செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸரா வச்சு இதை ஜீரோவா மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? R3ல தான் ப்ராசஸிங் நடக்குது. R1லயும் R2லயும் எந்த ப்ராசஸிங் நடக்கல. அப்போ R3 implies R3ல -6 இருக்கு. இங்க என்ன மல்டிப்ளை பண்ணா +6 ஆ மாறி பார்க்கணும். அப்போ -2R2 வந்து -2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப R1ஐயும் R2ஐயும் அப்படி எழுதினா R1 R2 நமக்கு என்னன்னா 1 1 1 3. R2ல எந்த ப்ராசஸிங் நடக்கல, 0 -3 1 -2. Next, R3 implies R3 minus 2R2. R3 எப்படி ரைட் பண்ணிக்கங்க? R3 என்ன இருக்கு பாருங்க, 0 -6 2 -4 -2R2. R2 வந்து -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R2 0 -2 ஆல மல்டிப்ளை பண்ணா +6 ஆ மாறிடுது. நெக்ஸ்ட் -2 ஆல மல்டிப்ளை பண்ணா -2. நெக்ஸ்ட் -2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 ஆ மாறிடுது. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 0 0 0. இது எங்க வரணும்? நமக்கு R3க்கு வந்துடணும். R3ல தான் இந்த ப்ராசஸிங் நடந்துகிட்டு 0 0 0 0. இதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். இதுக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா ஜீரோவா மாத்திட்டோம். இதுதான் it is in row echelon form. இந்த ரோ எச்சலான் ஃபார்ம்ல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க, இது 0 எலிமெண்ட் 0 எலிமெண்ட் 0 எலிமெண்ட் 0 எலிமெண்ட். அப்ப இது ஃபுல்லா சேர்ந்தது ஒரு ரோ, 0 ரோவா மாறிடுது. இதுல பாருங்க 0 எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட். அப்ப இது வந்து நான் ஜீரோ ரோவா மாறுது. அப்ப நான் ஜீரோ ரோ வந்து 1 2 இருக்குது. அப்ப ரோ ஆஃப் ஏ ரேங்க் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இதுல ரைட் பண்ணிக்கலாம். இட் இஸ் இன் row echelon form. It has two non-zero rows. எத்தனை non-zero rows இருக்கு? 2 இருக்கு. அப்ப எத்தனை non-zero rows இருக்கோ அதுதான் அதுக்கான ஆன்சரை டிசைட் பண்ணும். row of A equal 2. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.